சிக்கன் ஒயிட் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம், இட்லி எல்லாத்துக்கூடவும் நல்ல சரியான காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து வீட்டிலையே பரோட்டா செஞ்சுருக்கோம், அது நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ சால்னா செய்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, ஜீரகம், மிளகு இதையெல்லாம் போட்டு அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் போட்டுக்குவோம். கேஷ்யூ நட்டு ஒரு 7-8 அதையும் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். பட்டையெல்லாம் நம்ம தேங்காயோட வச்சு அரைச்சிருக்கிறதுனால இதுக்கு போடாமல் சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். அதோட வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி இது 2ஐயும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கலந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனை ஒரு 4 நிமிஷம் வதக்கிட்டு அந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும். கரம் மசாலா மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நாம் சால்னா எவ்வளவு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி, அதை வதக்க வேண்டாம், சும்மா மேலே கட் பண்ணி போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்து பார்த்தா அருமையான சிக்கன் ஒயிட் சால்னா ரெடி. இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.